வெல்கம் டு Y2K சமையல். இன்னைக்கு இட்லி, தோசை, சப்பாத்திக்குன்னு ரொம்பவே சூப்பராக டேஸ்டியான ஆனியன் கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த கிரேவி செய்கிறது ரொம்பவே ஈஸி. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாம். 15 நிமிஷத்தில் செய்கிற ஆனியன் கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி Y2K சமையலுக்கு நீங்கள் புதுசுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானி கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கங்க. ஃபஸ்ட்டு கிரேவிக்கு தேவையான வெங்காயத்தை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் அதில் இந்த மாதிரி லேயராக கட் பண்ண 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிற வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக வேண்டியதில்லை. ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும், அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயத்தை வதக்கும் போது அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். வெங்காயத்தை கூட உப்பு எதுவும் ஆட் பண்ணாமல் வெறும் வெங்காயத்தை மட்டும் வதக்கிட்டாலே போதும். பாருங்கள், வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்தது கிரேவிக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம வெங்காயத்தை வதக்கின அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அது கூடவே நல்லா பொடியாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கிரேவி நிறையா கிடைக்கும். நான் ஆட் பண்ணியிருக்க அளவுக்கு நீங்கள் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா கிரேவி 4 பேத்துக்கு கரெக்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை வதக்கும் போது உப்பு எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். கடலை மாவை ஆட் பண்ணி வெங்காயத்தை வதக்கும் போது அதோட வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கிரேவியோட திக்னஸ்க்காக நம்ம கடலை மாவை ஆட் பண்ணியிருக்கிறோம். கடலை மாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கறதுக்கு முன்னாடி கடலை மாவை ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட 3 தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை பேஸ்ட் பண்ணும்போது தண்ணியை ஆட் பண்ணாமல் நல்லா திக்கான பேஸ்ட்டாகவே ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் வெங்காயத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதங்க விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், வெறும் பேஸ்ட்டை மட்டும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். பேஸ்ட் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண பொருளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். எல்லா மசாலாவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணுற தயிர் ரொம்ப புளிக்காத தயிராக இருக்கணும், நல்லா கெட்டியானதாகவே இருக்கணும். இந்த கிரேவியோட டேஸ்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்க்ரீடியன்ட்ஸ்னால் அது தயிர் தான். கண்டிப்பாக அதை ஆட் பண்ணிக்கணும். தயிரோடு சேர்த்து எல்லா மசாலாவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கிரேவி நல்லா திக்காக வேணுன்றனால நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மசாலா நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அதை கவர் பண்ணி வச்சு ஒரு 3 நிமிஷம் போல் குக் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலாலாம் ஆல்ரெடி குக் ஆனதுனால ரொம்ப நேரம் கவர் பண்ணி வைக்கணும்னு இல்லை, 3 நிமிஷம் கவர் பண்ணாலே போதும். பாருங்கள், மசாலாவில் இருக்க எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருக்கு. இந்த அளவுக்கு அதை கவர் பண்ணி குக் பண்ணாலே போதும். நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு தேவையான கிரேவி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவோடு சேர்த்து வெங்காயம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் அதை தொடர்ந்து நம்ம வதக்கிட்டே இருக்கலாம். இந்த கிரேவி செய்கிறதுக்கு நம்மளுக்கு அதிகபட்சமாக 15 நிமிஷம் இருந்தாலே போதும். ரொம்பவே சட்டுன்னு செய்யக்கூடிய சூப்பரான டேஸ்டியான கிரேவி இது. வெங்காயம் வெளியே தெரியாத அளவுக்கு மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். கிரேவியோட வாசனைக்காக நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கனால வெங்காயத்தை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கரம் மசாலாவை ஆட் பண்ணணும். கரம் மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த மசாலாவோட வாசனை போகிறதுக்காக இன்னொரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கலாம்.
தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் மசாலா கொதி வரும்போது இப்போவும் இதை கவர் பண்ணி வச்சு ஒரு நிமிஷம் போல் குக் பண்ணி எடுத்துட்டாலே போதும். நம்மளுக்கு தேவையான கிரேவி ரெடி ஆகிடும். கமகமன்னு ரொம்ப டேஸ்டியான ஆனியன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி அது மேலே தூவி இருக்குன்னா சூப்பரான கிரேவி ரெடி. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செய்யக்கூடிய ரொம்பவே டேஸ்டியான ஈஸியான ரெசிபி இது. இந்த கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன். ஒரு டைம் இந்த கிரேவியை நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்புறம் அடிக்கடி நீங்களே இதை செய்வீங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக ஆனியன் கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்த்தீங்களா? இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.